கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய திருவின் வடிவோக்கும் தேவகி பெற்றக உருவு கரிய ஒளிமண்ணன் ஒளிமணி வண்ணன் புருவமிருந்தவா காணீரே பூன்முலையேர் வந்து காணீரே. பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய திருவின் வடிவொக்கும் தேவகி. பொதுவாக நல்ல அழகா சில தீர்க்க சுமங்கலியா யாராவது இருந்தா மகாலட்சுமிய போல இருக்கா அப்படின்னு சொல்றது லோகோக்தி. தேவகியை பத்தி கேட்பானே, தேவகியை பார்த்தா மகாலட்சுமி போல இருக்கா அப்படின்னு சொல்லும்படி ஒரு மங்களமான தோற்றம் உடையவள். திருவின் வடிவுக்கும் தேவகி பெற்ற உருவு கரிய ஒளி மணி வண்ணம். நல்ல கருப்பான பிள்ளை. கருப்பா இருப்பான்னு நினைச்சுக்காதே, நல்ல பிரகாசமா இருப்பான். கருப்பும் பிரகாசமும் சேராது. பிரகாசம் பிரகாசம் தான், கருப்பு கருப்பு தானே. கருப்புல பிரகாசமா. உருவு உருவு கரிய ஒளிமணி வண்ணன் அவனுடைய புருவம் இருந்தவா காணீரே. கண்ணனுக்கு இன்னும் என்ன பெருமைனா பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய. பருவம் நிரம்பாமே சிறு பிள்ளையாக சிறு குழந்தையாக தட்டில்ல இருக்கும் பொழுதே லோகோத்தாரணம். பெரியவனான பிறகுதானே எல்லாரும் உலகத்தை உத்தாரணம் பண்ண முடியும். அதுவே உலகத்தை ஒருத்தருமே உத்தாரணம் பண்ண மாட்டா. அவாளை உத்தாரணம் பண்ணிக்கிறதே பெரியவனாகணும். குடும்ப உத்தாரணமே பெரியவனாகணும். சில பேருக்கு பண்ண தெரியும், சில பேருக்கு பண்ண தெரியாது. உலக உத்தாரணத்தை பெரியவனாக ஆகி பண்ணட்டமே அப்படிங்கிறான் தசரதனே. ஊனஷோடச வருஷோமே அப்படிங்கிறான் தசரதன். சின்ன பிள்ளை முராரின்னு ஒருத்தர் ராமகதை எழுதினார். பால்மணம் மாறாத பிள்ளைன்னு எழுதியிருக்கிறார் அவர். அத்தகைய பிள்ளையை போய் அழிச்சன் போகிறீரே, நீங்க லோகோத்தாரணார்த்தம் சுபாகுமாரி சால நிகிரகம் பண்ணணுங்கிறார். வியாக்கியானம் சொல்றார் சுவாமி மணவாள மாமணிகள். சக்கரவர்த்தி திருமகனை போல் பருவம் நிரம்பின பின்பு விரோதிகளை நிரசித்து லோகத்தை உஜ்ஜீவிக்கை அன்றிக்கே. அவர் அதுக்கு மேலதானே 16 வயசு வரையிலும் சும்மா தானே இருந்தா. அப்புறம் தானே தாடகையிலேருந்து ஆரம்பிச்சார். இவன் பூதனையிலேருந்து ஆரம்பித்தார். 2 பேருமே கொன்றது ஆரம்பத்தில் அப்படிதான். தாடகையிலேருந்து அவர் ஆரம்பித்தார், பூதனையிலேருந்து ஆரம்பிக்கிறான் கிருஷ்ணன். பருவம் நிரம்பிதானே 16 வயசுக்கு மேலதானே கண்ணன் ராமபிரான் 12 வயசுக்கு மேலதானே புறப்பட்டார். இது என்ன பண்ணித்து நாள் அவளுக்கு இதுக்கு இன்னும் வேலை ஜாஸ்தி, அவருக்கு ஆயுசு ஜாஸ்தி. ஸ்ரீ ராமாவதாரத்துல தசவருஷ சகசிராணி தசவருஷ சதாணி 11,000 சொச்சம் வருஷம் இருக்கணும். இருக்கிற காலத்துல முள்ள பண்ணிட்டுக்கலாம் அவதார காரியத்தை. அவதார காரியம் சொல்பம். இந்த அவதார காரியத்தை சொல்பமான காரியத்தை பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுதே பருவம் நிரம்பித்தான் செய்ய ஆரம்பிச்சார். கண்ணனோ வென்றால் அதிகமான அவதார காரியம். ஒரு ராவணனா இப்ப இருந்தா ஊரெல்லாம் ராவணனா இருக்கா. கால் வச்ச இடங்கள்லாம் முள்ளு குத்துறதுங்கிறது மாதிரி கண்ணன் கை வச்ச இடம், கால் வச்ச இடம், வாய் வச்ச இடம் எல்லாமே அசுரம். அப்படி இருக்கிறதுனால இது எல்லாம் சமயம் பார்த்து பருவம் நிரம்பட்டோம்னு பார்த்துட்டு இருந்தா நடக்காது. பிறந்ததுமே நம்ம ஆரம்பிச்சுட்டாதா. நாம் அவதார காலம் சுருக்கம். 100 வருஷத்துக்குள்ள 125 வருஷத்துக்குள்ள கண்ணன் லீலையெல்லாம் முடிச்சுன்னு போயிடுறதுனால ஒரு அத்தியாயத்திலேயே 4-5 சம்ஹாரம் 4-5 லீலைகள் ஆயிடு. எங்களுக்கெல்லாம் கதை சொல்றவாளுக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்துன்னு கதை சொல்றது சிரமம். ஒரு அத்தியாயத்துக்குள்ளேயே பற்றுன்னு 5-6 ஆயிடும். பூதனா மோட்ச சகடாசுர பஞ்சனம் திருநாவர்த்தம் எல்லாம் கிடுகிடுன்னு ஆயிடும். கண்ணனே அப்படி பண்ணனதுனால. அதனால சொல்றார் தொட்டில் பருவம். தொட்டில் பருவத்துல தொட்டில் பருவமே பிடித்து தொட்டில் பருவத்தில இருந்து ஆரம்பிச்சு பூதனா சகடாசுர யமளார்ஜுன பஞ்சனாதிகள் காரியங்களை தொடங்கி கடைசியில பாரத யுத்தம் நடத்தி கடைசியில எதுகுல சம்ஹாரம் பண்ணி திருநாட்டுக்கு போக வேண்டிய அவ்வளவு காரியம் இருக்கிறதுனால பருவம் நிரம்பினா சரிப்படாது. ஆச்சு இப்பவே ஆரம்பிச்சிட வேண்டியதான் என்று நினைத்து பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய
துஷ்ட சம்ஹாரம் பண்ணுவானே நாள். அப்பொழுதுதான் பாரெல்லாம் உய்ய. பாருனா உலகம், உலகத்துக்கு க்ஷேமம். அப்படி செய்த கண்ணபிரானுடைய புருவம் இருந்தவா காணீரே. ஏனால் இவ்வளவு கையாலையும் காலாலையும் உதைக்கணுமான புருவத்தை இப்படி நெரிச்சாலே அவன் போயிடுவான். புருவத்தை நெரிச்சாலே அவன் போயிடுவான். கண்ணை மூடினாலே அவன் செத்து போயிடுவான். கண்ணை திறந்தாலே ஒரு குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு உபனிஷத்தே சொல்றது. கண்ணன் அப்படி கண்ணை மூடினான்னா உலகமே மறைஞ்சிடும், கண்ணை திறந்தான்னா உலகம் பிறந்துடும். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு புருவம் ஒண்ணு போருமே, அந்த புருவ நெரிப்பு ஒண்ணு போருமே. ஸ்ரீராமாவதாரத்திலே சாகரம் ஆலோல கல்லோலமாக இருக்க அதுல சேதுபந்தம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க, ஆனால் ஸ்ரீராமபிரான் அதுக்கு படாத பாடு படலையாம். ஸ்ரீ பாகவதத்துல சுகர் சொல்றார், அந்த புருவத்தை நெரிச்சானா சமுத்திரராஜன் வந்து காலில் விழுந்தானா. புருவத்தை நெரிச்சா போற. புருவம் இருந்தவா காணீரே. பூன்முலையீர் வந்து காணீரேனா பூஷணங்கள் மார்புல சாத்தின்றிருக்கான்னு அர்த்தம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.